ஹல்லேலூயா. நல்ல தெய்வம் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Holy Birava Sandarabadi Bishala Bala 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 Bala. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah. ஆண்டவரே மை துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. அவர் சமூகம் எனக்கு நித்திய பேரானந்தம். அவர் சமூகத்திலே நம்முடைய இருதயம் களி கூறட்டும். நம்மளை சந்தோஷிப்பிக்கிறவர் அவர் மாத்திரம்தான். அவருடைய சமூகம் நமக்கு சந்தோஷமா இருக்கட்டும். Hallelujah, hallelujah, hallelujah. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நல்லவரே நன்மை நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே
வல்லவரே நல்லவரே ஆராதனை பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. சங்கீதங்களின் புஸ்தகம் 147வது சங்கீதம். பதினான்காவது வசனத்தை வாசிப்போம். இந்த நாளிலே இந்த மாதத்திற்கு மாத்திரமல்ல, நம் வாழ்நாள் எல்லாம் நாம் பெற்று அனுபவிக்கும்படியாக கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்குகிறார். இன்றைய நாளில் இல்லாத ஒரு பொருளாய் மாறிக்கொண்டிருக்கிறது. தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்திலையும் சரி, சமுதாயத்திலையும் சரி, ஒரே படபடப்பு, ஒரே பரபரப்பு, கோபம், ஆத்திரம், ஒரு சம்மந்தமில்லாத ஒரு வேகம். ஓடுறான் மனுஷன், எங்கே ஓடுறான்னு தெரில, எதுக்காண்டி ஓடுறான்னு தெரில, ஓடிக்கிட்டே இருக்கிறான். வேகம் அதிகமாகி கொண்டு இருக்கிறது. விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா சமாதானம். அது இன்றைக்கி குறைந்து கொண்டே போகிறது. ஆனால் சபை அப்படிதான் இருக்கக்கூடாது. நம்முடைய சமாதானத்திலே நாம் அதில் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. நாம் உலகத்தார் அல்ல. அது எல்லா காரியங்களிலும் நாம் வாழ்ந்து அனுபவிக்க வேண்டும். சமாதானத்தை இழந்து, அருமையானவர்களே, சமாதானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு அதுதான் வாக்கு கொடுக்குறாரு. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்குகிறார்.
ஆவியின் கனிகளில் ஒன்று சமாதானம், அன்பு, சந்தோஷம், சமாதானம். ஆவின் கனிகளில் ஆண்டு இந்த சமாதானத்தை சேர்த்துருக்கிறாருன்னா இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளணும். இன்றைக்கி சமாதானம் இல்லாமல் இருந்தாலும் கூட நாம் சமாதானமற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை கூட மனிதன் உணர்ந்து கொள்ளாத ஒரு வாழ்நாளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது தேவதூதர்கள் எப்படி சொல்லி வாழ்த்து பாடினாங்கன்னு கேட்டிங்கன்னா, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம். அப்போ பரலோக ராஜ்யம் சமாதானத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அவர் சமாதான பிரபு. அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் சமாதானமாய் மனதில் பாரத்தோடும் வேதனைகளோடும் கவலைகளோடும் அப்படி நம்ம வாழ்வதற்கு தேவன் நம்மளை அழைக்கவில்லை. நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கணும். சமாதானம். பிலிப்பியர் 4வது அதிகாரம், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயங்களையும் சிந்தைகளை. முதலாவது நமக்கு இண்டிவிஜுவலாக நான் சமாதானம் உள்ளவனாய் வாழ. எனக்குள்ளே சமாதானம் இல்லைன்னா என் குடும்பத்தை எப்படி சமாதானம் இருக்கும்? அப்படி சமுதாயத்தில் சமாதானம் இருக்க முடியும்? எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது நம்மிடத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். நீங்கள் எது வேணாலும் வச்சுங்க, ஊழியத்தை எடுத்துக்கங்க, கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்கிற வாழ்க்கை எடுத்துக்கங்க, அது நம்மிடத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. கவலை நம்முடைய சமாதானத்துக்கு எதிரி. கவலைப்படுகிறதுனாலே நீங்கள் உங்கள் சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்ட முடியாது, குறைக்கவும் முடியாது. அற்பமான காரியம் முதலாய் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது இருக்க நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? வேதம் அப்படி தான் நம்மளை பார்த்து கேட்குது. இங்கே என்ன சொல்லப்பட்டுக்கிறது? நீங்கள் ஒன்றுக்கும். படுத்தோம்னா நம்முடைய நித்திரை தேவ சமூகத்தில் அது இன்பமாக இருக்கணும். இங்கிட்டு உருண்டு அங்கிட்டு உருண்டு போராடி ஜெயிக்கிற யுத்த காலமாக இருக்கக்கூடாது. படுத்த உடனே நமக்கு தூக்கம் வர வேண்டும். அந்தளவுக்கு நம்முடைய இதயத்தில் இலகுவாக்கி அதாவது எந்த ஒரு பாரமற்றதாய் நாம் வைத்துக்கொள்ளணும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லுங்கள். நம்மளால் இது சுமக்க முடியாது. ஏன்னா பதிலும் அங்கேருந்து தான் வந்து ஆகணும். அதனால் பிரச்சனையை அவர்கிட்டயே ஹேண்டர் பண்ணிடணும். ஆண்டவரே, இது எனக்கு மிஞ்சின காரியம், ஆண்டவரே நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. அப்போ நம்ம என்ன செய்யணுமா, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அதாவது பார்த்தீங்கன்னா, இயேசுதாவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசு மேல் வந்தது. ஒருவேளை உங்களால் சமாதானமாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா இந்த வசனத்தை பாருங்கள். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசு மேல் வந்தது. இப்போ நான் சமாதானம் இல்லாமல் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இன்றைக்கி நம்ம துக்கமுகமாக இருக்க வேண்டியதில்லை.
சீசர்கள் போகிறாங்க. இயேசு உயிர் தெழுந்த பிறகு, நீங்கள் துக்கமுகமாக இருப்பது என்ன? அவங்கள பார்த்து இயேசு கேட்ட கேள்வி. அவங்க எம்மா ஊருக்கு போகிறாங்க சீசர்கள். சிலுவை பாட குறித்து ஒருத்தர் பேசிக்கிட்டு போகிறாங்க. இயேசு அவங்கள பார்த்து என்ன கேட்டார்? நீங்கள் துக்கமுகமாக இருப்பது என்ன? அவங்க மனதில் இயேசு இறந்துட்டார், முடிஞ்சு போச்சு சாப்டர். ஆனால் அவர் உயிரோடு இருக்கிறாருன்றதை அவங்க உணர்ந்து கொள்ளலை. அதனால தான் அவங்க மனசில் துக்கம். நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். மரித்தோரை நாம் வணங்கவில்லை, அல்லது உயிரற்ற ஒரு எந்ததையும் நம்ம வணங்கலை. அவர் ஜீவிக்கிற தேவன். இன்றைக்கி காலையிலையும் கூட கர்த்தர் நம்மளை பார்த்து அப்படி தான் கேட்குறாரு, நீங்கள் துக்கமுகமாக இருப்பது என்ன? ஏன் துக்கமுகமாக இருக்கிறீங்க? நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். அப்படியே நீங்கள் துக்கமுகமாக இருக்கிறீங்க? நீங்கள் துக்கமுகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் அதுதான் அந்த கால நேரத்தில் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. சங்கீதம் 4வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிப்போம். நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணீர். வேறு யாரும் நம்மளை சுகமாய் தங்க பண்ண முடியாது. அதனால தான் ஆவியானவர் எப்படி எழுதி வச்சிருக்கிறாரு, சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். ஆண்டவர் இரவு எதுக்கு படைத்தாருன்னா மனிதன் ஓய்ந்திருக்கும்படியாக. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் பிரேக் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கெல்லாம் சர்வசாதாரணமாக 2 மணி வரைக்கும் மனுஷன் முடிச்சுக்கிட்டு, தேவன் அந்த நியமித்த அந்த ஆர்டரை நம்ம டிஸார்டராக மாற்றிக்கிட்டு இருக்கோம். தேவையற்ற காரியங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோம். ஆனால் தேவன் இரவை படுத்தது எதுக்கு என்றால், நாம் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் கொடுக்கும்படியாக. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்ய. நம்முடைய நித்திரை எப்படி இருக்கிறது? நிறைய பேர் சொல்கிறாங்க, என் தலானியெல்லாம் என் கண்ணீர்னாலே நனைந்து கொண்டு இருக்கிறது. அது தேவனுடைய சித்தம் அல்ல. இது நாம் ஏற்படுத்தி கொண்ட காரியங்கள். கர்த்தர் ராத்திரியெல்லாம் தலானியை நினைக்க சொல்லவே இல்லை. ஆனால் நம்ம அதை செய்கிறோம். ஏன் கேட்டால், நம்ம அநேக காரியங்கள் குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறவர்களாக இருக்கிறோம். தேவையானது ஒன்று தான். நம்ம அந்த ஒன்றை விட்டுவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுறோம், கலங்குகிறோம். அப்புறம் தலைவாணி நம்முடைய கண்ணீர்னாலே நினைக்கப்படுகிறது. இது தேவனுடைய சித்தம் அல்ல. நம்முடைய நித்திரை எப்படி இருக்க வேண்டும்? சமாதானமாக படுத்தோமா, ஸ்தோத்திரம் ஆண்டவர். அடுத்தட கண்ட திறந்து பார்த்தோன்னா அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா, ஸ்தோத்திரம் ஆண்டவர், நான் எழுந்திருக்கிறேன். தேவன் அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தான ஒரு நம்முடைய ஒரு ஓய்வை தேவன் அபிதமாக தான் வச்சிருக்கிறாரு. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன்னு சொன்னவர் வாக்கு மாறாதவர். நாம் அதை அந்த வார்த்தைகளையும் தேவனையும் நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பதாக வைத்து கொண்டே இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மளோட பிரச்சனைகளை தான் முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். என் பாடு, என் பிரச்சனைகள், அது தேவன் நமக்கு காட்டுகிற வழி அல்ல. ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய சமாதானத்துக்கு பாதகம் ஏன் அல்லது சாதகம் எப்படி என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ. அப்போ நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? இது மாம்சத்துக்கு ஏற்றபடி சிந்திக்குதா அல்லது ஆவிக்கு ஏற்றபடி சிந்திக்குதா? நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாதிருக்கிறபடினாலே ஆவியானவர் என்ன பண்ணுறாராம்? வாக்கு கடங்காத பெருமிச்சலோடு நமக்குள்ளே இருந்து நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அவர் ஒரு பக்கம் வாக்கு கடங்காத பெருமிச்சலோடு விண்ணப்பம் பண்ணால், நம்ம அதுக்கு மிச்சமாக தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் வைத்துக்கொண்டு, ஆண்டவர் சொன்னார், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
எதுக்குமே நீ கவலைப்படாது. நாம் கவலைப்படுவது தேவனுடைய சித்தம் அல்ல, அது நாமே நமக்காக ஏற்படுத்தி கொண்ட காரியங்கள். எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிடணும். நம்முடைய சிந்தையில் எது இருக்க வேண்டுமா? ஆவியின் சிந்தை. ஆவியின் சிந்தை என்றால் கர்த்தருடைய வசனம். இது ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. இந்த வார்த்தையை நம் மனதிலே வைப்போம் என்றால், நம்முடைய சிந்தனையிலே வைப்போம் என்றால், அது நமக்கு எவ்விதமாய் கொண்டு வருது? ஜீவனும் சமாதானமும். அப்போ நமக்குள்ளாக ஜீவன் ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டு இருக்கணும். ஏங்க திடீர்னு இப்படி மெலிஞ்சு போயிட்டீங்க? கவலை. கவலை என்பது ஒரு பெரிய பிசாசுனுடைய ஆயுதம். நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுத்துடும், நம்முடைய நிம்மதியை கெடுத்துடும், நம்முடைய சமாதானத்தை கெடுத்துடும், தூக்கம் வராது. நம்ம அப்படிலாம் பாரம் சுமக்கும்படியாக தேவன் நம்மளை அழைக்கவில்லை. ஆண்டவர் என்ன அதாவது ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியின் சிந்தை நமக்குள்ளே இருக்குமானால் இதிலிருந்து நம்மளால் ஈஸியாக விடுபட முடியும். நம்ம என்ன பண்ணுறோம்னா, தேவையில்லாத அநேக காரியங்களை குறித்து தேவனுடைய பார்வையில் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லும்படியான காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம்னா மிகைப்பிடித்து அதை நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய சிந்தனையில் ஜாக்கிரதையாக இருக்கணும். சும்மா என்னத்தையாச்சும் நினச்சிக்கிட்டு புலம்பிக்கிட்டு உட்கார்ந்தாலும் பிரச்சனை, எந்திரிச்சாலும் பிரச்சனை. ஆண்டவர் அப்படியா சொல்லி கொடுத்தாரு, நீ உட்கார்ந்து இருக்கும்போது எந்திரிக்கும் போதும் வசனத்தை பாரு, அது உன் கையில் கட்டி வச்சுக்கோ, உன் சுவத்தில் தொங்க போடு, உன் பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசு. நம்ம எதை குறித்து பேசுகிறோம்? வசனத்தை குறித்து பேசுகிறோமா, பிரச்சனையை குறித்து பேசுகிறோமா? நம்முடைய சிந்தனையில் எது இருக்கிறது? அருமையானவர்களே, அதெல்லாம் நம்ம அதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறதே கிடையாது. எப்படியோ போய்கிட்டு இருக்கோம், வந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய சிந்தனையிலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வசனத்தை மாத்திரம் நம்ம சிந்திக்கிறவர்களாய் காணப்படும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருக்கிற அனுபவம் நமக்கு இருக்கணும். கர்த்தருடைய வசனத்தை கேட்குறதுக்கு எத்தனை இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. கர்த்தருடைய வசனத்தை சத்தியத்தை கேட்கக்கூடிய இருதயங்கள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. அழிவுக்கு எதுவான காரியங்களை மனுஷன் விரும்புகிறான். நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த அருமையான பிரசங்கங்கள்லாம் போடுறாங்க, அதெல்லாம் வியூஸ்லாம் ரொம்ப கொஞ்சம் தான் இருக்குது. லைவில் ஒளிபரப்புகிறாங்க, நல்ல சத்தியங்களை கற்றுக் கொடுக்குறாங்க, ஆனால் அதை கேட்ப யாருமே கிடையாது. ஆனால் மனிதனை நாசத்துக்கு நேராக வழி நடத்துகிற ஏகப்பட்ட காரியங்கள் அங்கே பதிவு பண்ணும் பொழுது லட்சக்கணக்கான மக்கள் அதை பார்க்குறாங்க. ஆச்சரியமாக இருக்கிறது. ஜனங்கள் தங்களை கேட்டுக்கு ஒப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் சபை அவ்விதமாக இருக்கக்கூடாது. நாம் அதுக்கு விலகி இருக்க வேண்டும். மாம்ச சிந்தைக்கும் ஆவின் சிந்தைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ளுகிறவளாய் காணப்படணும். என்னத்தையாச்சும் மனசில் ஓட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இதெல்லாம் குப்பத்தட்டியா? நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே என்று நீங்கள் அறியிருக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிக்கணும். நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கும் பொழுது நான் ஏன் கவலைப்படணும்? தேவன் எனக்குள்ளே வாசமாக இருக்கும்போது நான் ஏன் துக்கமுகமாக இருக்க வேண்டும்? நமக்கு பார்த்து நம்மளே அப்பப்போ பிரசங்கம் பண்ணணும். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? அப்படி தானே வேதம் சொல்லுது. நம்ம ஆத்மாவை பார்த்து அப்படி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஆத்மாவை பார்த்து பேச கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? என் ஆத்மாவே ஏன் எனக்குள் கலங்குகிறாய்? இந்த ஆத்மா என்ன பண்ணும்? நம்ம கொடுக்குற ப்ரெஷரில் கலக்கம் உண்டாகுது. கவலைகள், பாடுகள். அவள் தான் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார்ல, துக்கங்களை சுமந்துட்டார்ல, அப்புறம் நான் ஏன் துக்கப்பட வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். மாம்ச சிந்தைக்கும் ஆவின் சிந்தைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 122வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிப்போம். முதலாவது நம்முடைய மனதிலே சமாதானம்,
அடுத்தபடியாக நம்ம வீட்டில் சமாதானம். உன் அலங்கம் என்பது 4 சுவருக்குள்ளாக உள்ள ஒரு ஒரு இடம். நம்ம வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கணும். சட்டிப்பானெல்லாம் உடையக்கூடாது. நிறைய இடங்களில் மண்டையே உடையுது. ரொம்ப உற்சாகமாகிட்டாங்கன்னா அவ்வளோதான், சட்டிப்பானைக்கு அடுத்தபடியாக மண்டைக்கு போயிடுவாங்க. காலையில் எல்லாம் மாவு கட்டு போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. அதெல்லாம் தேவன் நமக்கு நியமித்த நியமனம் கிடையவே கிடையாது. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம். நிறையா பேர் வீட்டில் போர்டில் எழுதி தொங்க போட்டுக்கிறாங்க, ஆனால் அங்கே தான் அதிகமான அடிதடி நடக்குது. ஏன்னா அந்த வசனத்தை பார்க்குறதும் கிடையாது. வாங்கும்போது தொங்க போட்டதோடு சரி, முடிஞ்சு போச்சு. அந்த வசனத்தெல்லாம் பார்க்கும் பொழுது ஏன் என் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது? ஆனால் என் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் இருக்குன்னு சொல்லி ஆவியானவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் என் வீட்டில் ஏன் பிரச்சனைகள் வருகிறது, ஏன் சமாதான கேடுகள் வருகிறது? அருமையானவர்களே, இதெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம குடும்பத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் மாத்திரம்தான் கேட்கப்பட வேண்டும். அதுக்கு விரோதமான எந்த சத்தம் கேட்கப்படக்கூடாது. உன் வீதிகளிலே கூக்குரல் கேட்கப்பட மாட்டாது என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வீதிகளிலே கூக்குரல் கேட்கப்பட மாட்டாது என்றால் நம் வீட்டிலே எப்படி இருக்க வேண்டும்? நாம் வசிக்கிற பகுதியிலே நம் நிமித்தம் சமாதானம் உண்டாக வேண்டும். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆண்டவர் அப்படி தான் கால நேரத்தில் நம்மளை பார்த்து சொல்கிறாரு. நம்ம வீட்டில் சமாதானம் இருக்கிறதா? இருக்க வேண்டும். அதுக்காக நம்ம பிரயாசப்படணும். அதாவது பார்த்திங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் நிச்சயம் சமாதானம் உண்டு. அப்போ சமாதானம் இல்லைன்னா அங்கே ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். குடும்பத்தில் பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், ஓயாத ஒழுக்கு. இந்த அடமழை பெஞ்சாலும் செடி மழை நிற்க மாட்டேங்குது, புழுன்னுக்கிட்டே இருக்குது. வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியுமா? அப்படி இருந்தால் யோசித்து பாருங்கள். ஆனால் அவ்விதமாக இருக்குமானால் அங்கே ஆவியானவர் இல்லை என்பது முதலாவது புரிந்து கொள்ளணும். ஆவியானவர் இருக்கிற நம்ம தான் பிரயாசப்படணும். ஆவியான நம்ம வீட்டில் தங்குவதற்கு நம்ம தான் பிரயாசப்படணும். என்ன செய்யணும்? அதுக்காக ரோமர் 12க்கு வாங்க. பதினான்குலேருந்து வாசிங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, கணவனை மனைவி சபிக்கிறான், மனைவி கணவனை சபிக்கிறான், பெற்றோர் பிள்ளைகளை சபிக்கிறாங்க. வீட்டில் கொலையடி அப்புறம் நம்ம திறமெல்லாம் அங்கே காட்டுறது, ஃபுல் ஸ்விங்கில் அங்கே காட்டுறது. ஆனால் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குது? சாபக்குரல்கள். ஒருவேளை அவன் ரட்சிக்கப்படாதவங்களாக இருந்தால் நாம் பொறுமையாக அவளை ரட்சிப்பில் வழி நடத்தணும். என்ன சொல்லப்பட்டிருக்குது? உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி. இன்றைக்கி வீட்டிலலாம் வந்து சாபத்தை சர்வசாரமாக உபயோகப்படுத்துகிறாங்க. குடும்பத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை உச்சரிக்காதீர்கள். அது நமக்கு நாமே தீமையை வருவித்துக் கொள்வதற்கு சமானம். நம்முடைய வாயில் வந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஆசீர்வாதமான வார்த்தைகளும் பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். நாக்கு பொல்லாதது. ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, இது நெருப்பு என்று சொல்லப்பட்டிருக்குது. இது எதுக்கும் அடங்காதது. இந்த நாக்கு அடங்கவே அடங்காது. இப்படி ஆண்டவர் உள்ளதாக வச்சுருக்கிறாரு. 32 வாட்ச்மேனையும் வச்சுருக்கிறாரு. ஆனால் கூட அது நாக்கு அடங்க மாட்டேங்குது. காரணம் என்னென்றால் மாம்ச சிந்தை, ஆவின் சிந்தை இல்லாததுனால நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான பேசுவோம். சட்டியில் என்ன இருக்கோ அதுதான் அகப்பையில் வரும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுது. அப்போ உள்ளுக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டு இருக்குது அதுதானே வீட்டுக்குள்ளே நடக்கும். அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா அழுகிறோம். என் குடும்பத்தில் உள்ள ஏன் சாபங்கள் வருது, ஏன் என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் வருது? நம்ம தானே விதைச்சோம். விதைச்சது நம்மளாக இருக்கும் பொழுது அறுக்கிறது நம்மளாக தானே இருக்கணும். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா யோசிக்கிறதே கிடையாது. வாய்க்கு வந்த மாதிரி சாபமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறது.
பிள்ளைகளை சபிக்கிறாங்க, பெத்த பிள்ளைங்களை சபிக்கிறாங்க. அருமையானவர்களே, அந்தப்பட்ட நாவை நாம் கண்ட்ரோல் பண்ணணும். சபிக்கக்கூடாது. சாபமான வார்த்தைகள் நம்ம குடும்பத்தில் உச்சரிக்கக்கூடாது. அது நம்முடைய குடும்பத்தை, சமாதானத்தை கெடுத்து விடும். அடுத்தபடி என்ன சொல்லப்பட்டிருக்குது? சந்தோஷப்படுகிறவனே சந்தோஷப்படுங்கள், அடுத்தவங்களுடைய உணர்வுகளை மதியுங்க. உங்கள் குடும்பத்துக்குள்ளே, வெளியில் அப்புறம் பார்த்துக்கலாம். குடும்பத்தில் சந்தோஷமாக இருந்தால் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். ஒரு பிரச்சனை வந்துருச்சு, கஷ்டங்கள் வந்துருச்சா, எல்லோரும் அந்த இதில் பங்கு பெறணும். அது ஓம்பாடு, அதெல்லாம் ஓம்பாடு. எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இன்றைக்கி அப்படிலாம் மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். புருஷனுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அது மனைவிக்கு பங்கு உண்டு. கல்யாணத்தப்போ என்ன சொல்கிறாங்க? வாழ்விலும் தாழ்விலும் துன்பத்திலும் துக்கத்திலும் நான் என்ன பண்ணுவேன்? உன்னோடு இசைந்து நான் வாழுவேன். அது யாருன்னு நினச்சி பார்க்குறேன்? அன்றைக்கி ஏதோ தூக்கத்தில் சொன்ன மாதிரி சொல்லிட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். அதெல்லாம் மறந்துடுறாங்க. வேறு சொல்லப்பட்டிருக்கிறது, உன் மனைவி உன் உடன்படிக்கையின் தோழி என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ சமூகத்தில் உடன்படிக்கை பண்ணி தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். தேவன் பார்த்துருக்கிறாரு, தேவதூதர்களும் பார்த்துருக்கிறாரு. ஆனால் நம்ம மட்டும் என்ன பண்ணுறோம்னா சுகமாக மறந்துடுறது. அது அந்த நிமிஷத்தில் முடிஞ்சு போச்சு. உணர்வுகளை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் சமாதானம் நிற்க முடியும். அடுத்தபடி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒருவரோடு ஒருவர் மேற்றுமையான இதுதான் பிரச்சனை. உனக்கு ஒன்றும் தெரியாது. சர்வசாரணமாக சொல்கிறான். பிள்ளைங்க பெற்றவங்களை சொல்கிறாங்க, உனக்கு என்ன தெரியும், சும்மா இருக்கு. புருஷன் பொண்டாட்டியை பார்த்து சொல்கிறேன், பொண்டாட்டி புருஷனை பார்த்து சொல்லுது. எல்லாம் நீங்கள் உங்களை நீங்களே புத்திமான்கள் என்று என்னாது இருங்கள். நமக்கும் மேலே ஒருத்தன் இருப்பான். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் இருப்பான். நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நான் தான் அந்த ஜீனியஸ், நான் தாங்க அந்த மேதாவி, நம்மளே புத்திமான்களாக நினச்சிக்கிட்டு நம்முடைய சமாதானத்தை இழந்து கொண்டு இருக்கிறோம். அடுத்தபடியாக போட்டிருக்கிறது 18வது வசனத்தை வாசிங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் பிரயாசப்படுங்க, எஃபர்ட்ஸ் கொடுங்க. முதல்ல குடும்பத்தில் சமாதானமாக இருக்கணும். குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் நம்ம வெளியில் சமாதானத்தை கொண்டுட்டு வர முடியாது. அதுக்காக பிரயாசப்படும்படியாக வேதம் நமக்கு அறிவுரை சொல்லுகிறது. கூடுமானால் மட்டும்னா முடிந்த மட்டும் எஃபர்ட்ஸ் கொடு. முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுற பழக்கம் இருந்தால் இது ஈஸியாக வரும். அன்பு சகலத்தையும் தாங்கும். அன்பு என்ன பண்ணாது? சினம் கொள்ளாது, அது பொறாமைப்படாது, எல்லாத்தையும் தாங்க கொள்ளக்கூடிய அந்த இருதயம்தான் அந்த அன்பு. கூடுமானால் மட்டும் எல்லா மனுஷரோடும், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாமனார் மாமியார் சம்பந்த உறவு வழியில் இதெல்லாம் சமாதான கேடுகளுக்கான காரியங்கள். அவங்கள பார்த்தாலே பிடிக்காது. நம்முடைய இதயத்தில் அவ்வளோ கஷ்டப்போடு நம்ம எப்படி சமாதானத்தை நாம் கொண்டுட்டு வர முடியும்? அதனால் தான் ஆவியானவர் சொல்கிறாரு, கூடுமானாலும் மட்டும் எல்லாரோடும், உங்களான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். நம்ம தான் பிரயாசப்படணும். பிரயாசப்படாமல் எதுவுமே நடக்காது. கலைகள் தானாக முளைக்கும். நீங்கள் அதுக்கெல்லாம் பிரயாசப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் பயிர் விளைய செய்வதற்கு நாம் கடுமையாக உழைக்க வேண்டும். ஒரு விவசாயி ஒரு பயிரை விளைய பண்ணி நம்ம கையில் கொடுக்குறாருன்னு சொன்னால் அது பின்பதாக பெரிய உழைப்பு இருக்கிறது. தூக்கம் இல்லாமல் அவர்கள் படுகிற பிரயாசங்கள் இருக்கிறது. அப்போ நம்முடைய குடும்பத்தில் சமாதானத்தை காத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, எதிர்த்து நில்லுங்க. கூடுமானால் மட்டும் நான் சமாதானமாக இருப்பேன். என் குடும்பத்தில் சமாதான கேடுக்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன். 2 கையும் சேர்ந்தால் தானே சத்தம் வரும். ஒரு கை தாழ்ந்து போயிடுச்சுன்னா சத்தம் வராது. அந்த ஒரு கை 2 தடவை ஆடிட்டு ஓஞ்சி போயிடும், அவ்வளோதான். அடங்கிடும், தானாக அடங்கிடும். கர்த்தர் அடக்குவார். நாம் தாழ்ந்து போவோம்.
விட்டு கொடுப்போம். நம்ம குடும்பத்துக்குள்ளே நமக்குள்ளே விட்டு கொடுக்காம வேறு யார்கிட்ட போய் நம்ம விட்டு கொடுக்க போகிறோம்? வேறு யார்கிட்ட போய் நம்ம சமாதானமாக இருக்க முடியும்? அருமையானவர்கள், இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். அடுத்தபடியாக சங்கீதம் 128 6வது வசனத்தை வாசிப்போம். முதலாவது நம்முடைய மனதிலே சமாதானம். நான் சமாதானமாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக குடும்பத்திலே சமாதானம். மூன்றாவதாக நம் பிள்ளைகளிடத்திலே சமாதானம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். நாம் காண்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதாவது இந்த 3 காரியம் ஒரு செயின் மாதிரி ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. நான் சமாதானமாக இருப்பேன் என்றால் என் குடும்பத்துடைய சமாதானத்தை நான் காத்துக்கொள்ள முடியும். நானும் என் குடும்பமும் சமாதானமாக இருந்தோம் என்றால் என் பிள்ளையுடைய சமாதானமும் நிச்சயமாக இருக்க முடியும். ஏதாவது ஒரு இடத்துல லிங்க் கட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை தான் வரும். இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி, ஒரு முக்கோண வடிவத்தில் 3 பாயிண்ட் இருக்குது போல். நான் முதலாவது சமாதானமாக இருக்க வேண்டும். என்னிடத்தில் சமாதானம். ஆண்டவர் சொன்னார், உலகம் கொடுக்குற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். இன்னும் அவர் எடுத்துகிட்டு போகலை, இங்கே தான் இருக்குது. நாம் தான் சுதந்திரிக்க வேண்டும். இன்னும் கொஞ்ச நாள் தான். ஆவியான இந்த பூமியிலேருந்து எடுக்கப்பட்டுட்டார்னு வச்சுக்கோங்களேன், சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னா இந்த பூமியில் சமாதானம் இருக்கவே இருக்காது. இப்போயே பார்த்தீங்கன்னா கொலவெறியோடு மனுஷன் நடமாட்டிட்டு இருக்கும். அந்த சுபாவ அன்பெல்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறது. பயங்கரமான வன்முறைகள், ஒருத்தனை கொலவெறியோடு தாக்குதல். அந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கும்போது மனசு அப்படியே கனமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. ஐயோ, மனிதனுடைய ரத்தம் அநியாயமாக சிந்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரே ஒரு ஆபேலுடைய ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்படும் பொழுது ஆண்டவர் வந்து கேட்டார், அவனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுது, நீ என்ன செஞ்ச? இன்றைக்கி ஒரு மனிதனுடைய ரத்தம் இல்லை, ஆயிரக்கணக்கான அப்பாவி ஜனங்களுடைய ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. சமாதானம் கொஞ்ச நாளைக்கு தான், காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வரையில் ஓடிட்டோம்னா தப்பித்தோம். இந்த பூமியில் நிற்கிறவங்களுடைய நிலைமை அதாவது இது முதல் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு கொடூரமான நாட்கள் அவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. உபத்திரவத்தின் உக்கிரத்தின் நாட்கள். மனிதர்களால் சாகுன்னு நினச்சாலும் சாக முடியாது. மரணம் அவர்களை விட்டு விலகி போயிடும். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இதெல்லாம் மனசில் சொல்லுங்கள். குடும்ப ப்ரேயர் பண்ணுறீங்க, ஜெபம் பண்ணுறீங்களா, ஃபேமிலியாக உட்காந்து இதெல்லாம் அறிக்கை இடுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தில் சமாதானம் இருக்க ஆண்டவரே, இருக்க வேண்டும். என் பிள்ளையோட சமாதானத்தை நான் காண வேண்டும் ஆண்டவரே. நாம் பிரயாசப்படுகிறவர்களாக காணப்படணும். இது வந்து ஒரு மேஜிக்கலாக அப்படின்னே வந்துடாது. எல்லாத்துக்கும் பிரயாசப்படுறோம்ல. இன்றைக்கி நம்ம எழுச்சி வந்தோம்னா பிரயாசப்பட்டு தான் வந்திருக்கிறோம். 4 மணிக்கு எழுந்திரிக்கிறதுக்கு யாராச்சும் விரும்புவாங்களா? அதான் கிளைமாக்ஸ். தூக்கம் நல்லா வர நேரம் அந்த 4 மணி நேரம் தியாகம் பண்ணி தான் நம்ம வந்து இங்கே உட்காந்துருக்குறோம். எழுந்திரிச்சு குளித்து, மற்ற நாட்டில் எப்போ வேணாலும் குளிச்சுக்கலாம், 1 மணி நேரம் லேட்டாக கூட. ஆனால் இப்போ அப்படி செய்ய முடியாது. கட்டாயம் குளிச்சு தான் ஆகணும், கட்டாயம் எழுஞ்சி தான் ஆகணும். பிரயாசப்படுகிறோம். இது எல்லா காரியத்திலையும் அந்த பிரயாசத்தை நாம் காண்பிக்க வேண்டும். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும். கர்த்தர் நல்லா ஸ்ட்ராங்காக முறுக்கி வச்சுருக்கிறார். எந்த பூகம்பம் வந்தாலும் இது ஒன்றும் அசையாது. இதை தகர்த்து எழுவதற்கு யாராலையும் முடியாது. சுனாமி வந்தாலும் சரி, பூகம்பம் வந்தாலும் சரி,
ஏன்னா இது வந்து ஆண்டவர் நிலைப்பிடித்து வச்சிருக்கிற ஒரு காரியம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அடுத்தபடி ஆவியானவர் என்ன சொல்கிறாரு? என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது. நான் வச்சிருக்கிறேன் உனக்கு, என் சமாதானத்தையும் உனக்கு வச்சுட்டு போயிருக்கிறேன். கர்த்தர் நம்ம எல்லாரோடையும் ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சமாதான உடன்படிக்கை நமக்கு செய்யப்பட்டு இருக்கிறது. வாங்க, இதோ வாசப்படி இந்த கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோட போஜனம் என்பது சமாதான சந்தோஷத்தை குறிக்கிறது. அவனும் என்னுடனே போஜனம் பண்ணுவான். நமக்கு நிறைய ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. அதான் சொல்லப்பட்டிருக்கிற என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். நம்மளோட தேவன் இந்த காலைநேரத்தில் சொல்கிறார், நேருக்கு நேரம் சொல்கிறாரு, உன்னோடு நான் வைத்திருக்கிற சமாதானத்தின் உடன்படிக்கை ஒரு நாளும் நிலை பெயராது. தைரியமாக இரு, சோர்ந்து போகாத, துக்கமுகமாக இராத. உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். நம்முடைய பிரச்சனைகளை காட்டிலும், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பாடுகளை காட்டிலும், நாம் அனுபவிக்கிற சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் மகா பெரியவர். அது ஒவ்வொரு நிமிடம் நம்ம அதை அடிக்கிட்டு கொண்டே இருக்கணும். ஆண்டவரே, பேதுரு என்ன பண்ணால் காற்றையும் கடலையும் பார்த்தான், தண்ணிக்குள்ளே மூழ்க ஆரம்பித்தான். சீசர்கள்லாம் சொன்னாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமே. அவங்களாம் காற்றையும் கடலையும் தான் பார்த்தாங்க. ஆனால் அவங்களோடு இருந்த இயேசு அவங்க பார்க்கல. ஆண்டவங்களை கடிந்து கொண்டார். அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள்? உங்கள் விசுவாசம் எங்கே? நம்முடைய விசுவாசம் இருக்குதா? தூசி தட்டி எழுப்பி விடுங்க. அது தூங்குவதற்காக கொடுக்கப்பட்டதல்ல. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்கிறது. கிரியில காட்ட வேண்டும். எதிர்னு ஒருத்தர் இருந்தால் தானே சண்டை போட்டால் தானே நீயா நானான்றது யார் பெரியவன் காட்ட முடியும்? பிரச்சனைகள் வரும்பொழுது சோர்ந்து போகாதீர்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் இருக்கலாம், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், தைரியமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. என் சமாதானத்தின் உடன்படிக்கை ஒரு நாளும் நிலை பெயராது. அடுத்தபடியாக போட்டிருக்கிறது, வாசிங்க அடுத்த வசனம், 14வது வசனத்தை வாசிப்போம். 13 உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளுடைய சமாதானம். அருமையானவர்களே, முதலாவது நமக்குள்ளாக சமாதானம், நம் குடும்பத்திலே சமாதானம், நம் பிள்ளைகளிடத்திலே சமாதானம். இது மூன்றுமே அவசியமானது. மூன்றும் கட்டாயமாக நாம் மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு காரியம். இது அலட்சியமாக இருப்பதில்லை. இது சின்ன பிள்ளை தானே, வளர்ந்த பிறகு பார்த்துக்கலாம் நினைக்காதீங்க. உன் பிள்ளையாண்டனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து. அது சமாதான வழியாக இருக்க வேண்டும். குழந்தை பருவத்திலேருந்தே பிள்ளைகளுக்கு அவங்க புரிந்து கொள்ள முடியாத பருவமாக இருந்தால் கூட தலையில் கை வச்சு சொல்லுங்கள், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதாக இருக்கும். அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ அந்த வசனத்தின் வல்லமை அந்த ஆத்மாவுக்குள்ளே போய் சேரட்டும். அது பின்னாட்கள் அது தெரியும். நம்ம விதைக்கிற விதை ஒரு நாளும் அது தூங்குறது கிடையாது. அதான் ஒருத்தன் சொன்னான், நான் தூங்கினாலும் நான் விதைத்த விதை தூங்குவது கிடையாது. இன்றைக்கி நம் பிள்ளைகளிடத்திலே வசனத்தை விதைப்போம். அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அற்றவர்களாக இருந்தாலும் வசனம் அது அனுப்பின காரியத்தை அது முளைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். உன் ஆகாரத்தை தண்ணீர் மேலே போடு. அநேக நாட்களுக்கு பின்புறாங்க பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது இந்த வசனம் அவர்களை உருவாக்கும், அவர்களை சமாதானத்துக்கு நேராக வழிநடத்தும், சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்தும். நம்ம தான் விதைக்கணும். பிள்ளைங்க பக்கத்தில் உட்கார வச்சு அவங்க புரிந்து கொள்ளாத அளவுக்கு குழந்தைகளாக இருப்பாய் என்றால் அவங்க தலையில் கை வச்சு சொல்லுங்கள். அவங்களுக்கு அதை குழந்தை பருவத்தின் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஒரு குழந்தையை கற்பந்தரிக்கும் பொழுதே வசந்த சொல்லணும். அங்கே கற்றுக்கொள்கிறது.
வெளியே நடக்கிற எல்லாத்தையும் அந்த குழந்தைய அப்சர்வ் பண்ணுது. எல்லாம் இந்த விஞ்ஞானிகள் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ உள்ளே இருக்கிற அந்த குழந்தை அதை ஏற்றுக்கொள்ளுது, கவனிக்குது. அது புரியுதோ புரியலையோ அது வளர்ந்து வரும் பொழுது நாம் கண்டுகொள்ள முடியும். இங்கே என்ன போட்டிருக்குது? 14வது வசனத்தை வாசிப்போம். தீகளுக்கு தூரமாவாய். இங்கே எதை கொடுத்தும் பயப்படாதீங்க. இங்கே ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், அது உன்னை உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. வசனம் அப்படி தான் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. வசனத்தை பாருங்கள். இதே ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். என் கற்பனைகளை கவனித்தாயானால். நம்ம தேவனுடைய வசனங்களை, கற்பனைகளை, நியமங்களை ஒழுங்காய் நாம் கவனிப்போம் என்றார் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சமாதானம் நதியை போடும், உன் நீதி சமுத்திரத்தை. அலை எங்கேயாச்சும் ஓஞ்சிருக்கா? கடலில் பாருங்கள், அது ஓயாது. கர்த்தருங்க என்ன சொல்கிறாரு? உன் சமாதானம் நதியை போலும். இந்த மழை நாட்கள்லாம் பார்த்தோன்னா எல்லா ஆறுகளும், வறண்டு கிடக்கிற ஆறு கூட கரை புரண்டு ஓடுது. தேவன் நம்முடைய சமாதானத்தை ஒரு நதியைப் போல கரை புரண்டு ஓடச் செய்வார். நம்முடைய நீதியை சமுத்திரத்தின் அலைகளைப் போல தேவன் அதை குலுங்க பண்ணுவார். அது அமர்ந்திருக்காது. அடுத்த வசனம் சொல்லுது 19, உன் சந்ததி மணலத்தனையாக. ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் அப்படி தானே சொன்னார், மேலே பாரு நட்சத்திரங்களை என்ன, கடற்கரை மண்ணை உன்னால் என்ன கூடுமானால் உன் சந்ததியை அவ்வளோவாய் நான் வர்த்திக்க பண்ணுவேன். இந்த கால நேரத்தில் கர்த்தர் நம்மளை பார்த்து அப்படி தான் சொல்கிறாரு, உன் சந்ததி மணலத்தனையாக. ஆபிரகாம் மாத்திரம் இல்லை, அவர் நமக்கும் தேவன். நாமும் ஆபிரகாமை போல தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக, கீழ்ப்படுகிறவர்களாக, அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படும். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நம்முடைய விசுவாசம் நமக்கு நீதியாக மாற வேண்டும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சமாதானம் நதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும், அப்பொழுது உன் சந்ததி. அடுத்தபடியாக நம்முடைய பிள்ளைகளை குறித்து ஆவியானவர் எழுதியிருக்கிறாரு, உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கற்ப பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் இருக்கும், அப்பொழுது அதன் பெயர். நாம் முழங்கால் படியிடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்குகிறார். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த புதிய மாதத்தின் ஆண்டவரே முதலாவது இந்த பகல் நேரத்திலே எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களோடு இருந்தீங்க ஆண்டவரே, எங்களை வழி நடத்தினீங்க, எங்களை காத்து கொண்டீங்க. உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருந்தது ஆண்டவரே. எங்களை போஷித்தீங்க, எங்களை உடுத்தி விட்டீங்க, கண்மணி போல எங்களை காத்து கொண்டீங்க ஆண்டவரே. நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தை நம்முடைய சமூகத்திலே நாங்கள் வைக்கிறோம்.
உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை நீதியின் பாதையிலே நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உள்ள இடங்களில் எங்களை மேய்ச்சல் காட்டி அமர்ந்த தண்ணீரண்டிலே நடத்தும்படியாக நல்ல மேய்ப்பருடைய கருத்துக்களாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடரும் சொல்லியிருக்கிறீங்க. உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வாக்கு தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் உம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கை எங்களை விட்டு ஆண்டவரே எடுபடாதபடிக்கு அதை நிலைநிறுத்திறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கள் சிந்தைகளின் இருதயத்தையும் காக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, சபைக்காக ஜெபிக்கிறேன். சபையை உம்முடைய நாமத்தினாலே நான் ஆஸ்வதிக்கிறேன். ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்தினாலே நான் ஆஸ்வதிக்கிறேன் ஆண்டவரே. சபையில் இருக்கிற எல்லா முதியோர்களுக்காக ஸ்தோத்திரம். கத்தரவளை ஆஸ்வதிங்க. நீ முதி வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பாயின்னு சொல்ற இந்த வார்த்தை அந்த உங்களுடைய ஆவியாத்மா சரீரத்திலே நான் அனுப்புகிறேன். புது பலன் உண்டாகட்டும், சமாதானமும் சௌக்கியமும் உண்டாகட்டும் ஆண்டவரே. அவர்களுடைய பலவீனத்திலே உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும் ஆண்டவரே. நீ முதி வயதில் உள்ளவர்களையும் நேசிக்கிறவராய் கனப்படுத்துகிறவராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவர். எல்லா ஆண்டவரே பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறேன். தங்கள் குடும்பத்தை சமாதானத்துக்கு நேராக நடத்தும்படியான அந்த கிருபையில கொடுங்க ஆண்டவரே. இவர்கள் தங்கள் குடும்பத்தை கட்டுகிறவர்களாய் காணப்படட்டும் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவனும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் தங்கட்டும் ஆண்டவரே. தங்கள் பிள்ளைகளை சத்தியத்திலே நடத்த வேண்டும் என்ற அந்த பொறுப்பை அவங்கள் உணர்ந்து கொள்ள தங்கள் பிள்ளைகளை அவிதமாய் உருவாக்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஞானத்தை கொடுங்க, கிருபைகளை கொடுங்க ஆண்டவர். சபையில் எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாலிப பருவத்தில் உமக்கு சாட்சியை வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. அவங்களுடைய இந்த வாலிப பருவத்தில் உமக்கென்று ஆண்டவரே உமக்கென்று வாழ அதோட வாஞ்சியை கொடுங்க ஆண்டவர். எல்லா சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் வளர்ந்து விருத்தி அடையட்டும் ஆண்டவர். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையதாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவர். பொல்லாங்கல் தொடாதபடிக்கு நம்முடைய பாதுகாப்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். குழந்தைகளுடைய சரீரத்தில் ஆண்டவரே அவர் சாப்பிட்ற அப்பத்தையும் தண்ணீரை ஆஸ்வதிங்க. எந்த பலவீனம் வராதபடிக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. சபையில் ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தான், பிதா அவனை கனம் பண்ணுவார் என்று இருக்கிறது. ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா ஆண்டவரே இந்த இசைக்கறி வாசிக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை ஆஸ்வதிங்க. உமக்கண்டு இன்னும் தங்களுடைய தாளந்துகளை அவர்கள் ஆண்டவரை செலவு பண்ண அவர்களுக்கு உதவி செய்யுங்க. நல்ல பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க. கல்வி மானின் நாவுக்காக நான் ஜெபிக்கிறேன். படித்து முடித்து விட்டு வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க ஆண்டவர். அவர் எளியவனை புழுதில் இருந்து தூக்கி பிரபுக்களோடு அமர பண்ணுகிறார் என்று இருக்கிறது. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் அவிதமாய் நீ உயர்த்தீரவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவர். அதே போல் திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைச்சு கொடுங்கப்பா.
நான் ஏற்ற துணையை உண்டு பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, அவரவருக்கு ஏற்ற துணையை உண்டு பண்ண உங்களால் மட்டும்தான் முடியும். ஆண்டவர், பிள்ளைகள் குடும்பமாக இந்த சமூகத்திலே வந்து உமக்கு ஆராதனை செய்யட்டும். ஆண்டவர், சரீரத்தில் பலவீனமாக இருக்கிற விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறேன். இஸ்ரவேல் கோத்திரத்தாரிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, எல்லாருடைய பலவீனத்தில் உங்களுடைய பலன் பூர்ணமாய் விளங்கட்டும். அவர் பலன் இல்லாதவருக்கு பலத்தையும், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவர், நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. நானே உன்னை குணமாக்குகிற பரிகாரியாகிய கர்த்தர், ஏத்திற்கு வரப்பண்ணின வாதைகளில் ஒன்றையும் நான் மேல் வரப்பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நான் சகல நோய்களையும் நான் உன்னை விட்டு விலக்குவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவர், உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்திலே 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், வாதை கூடாரத்தை அணுகாதிருப்பதாக, பொல்லாப்பு நேரிடாதிருப்பதாக. சபையினுடைய எல்லா தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன். தேவைகளை சந்திங்க, குறைகளை நிறைவாக்குங்க. எல்லாவற்றாலும் நிரப்புகிற என் தேவன் சபையிலும் அவ்விதமாய் நீர் எல்லாவற்றாலும் நிரப்ப முடியாது ஜெபிக்கிறேன். விசுவாசிகளுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று இருக்கிறது. அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து உங்களுடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்று இருக்கிறது. குறைகள் எல்லாம் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, வீழ்ந்திருக்கிற அந்த அப்பத்துக்கும் திராட்சரசத்துக்கும் ஜனங்களுக்கு அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மந்தை அல்லாமல் அநேக ஆடுகள் வெளியே இருக்கிறது. அவைகளையும் மந்தையில் கூட்டி சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார் என்று இருக்கிறது. சபையிலே சேர்க்கும்படியாக ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர், தொடர்ந்து சபையார் உம்முடைய கிருபை இருக்கட்டும், உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். இவர்கள் புறப்பட்டு போய் கொளுத்த கண்டினை போல வளரட்டும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா துதிகன மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஸ்தோத்திரம். சமாதானத்தோட கலைந்து செல்லுங்கள். கர்த்தருடைய கிருபை எங்களோடு இருப்பதாக.